திருத்தணி அருகே பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு அவருடைய உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். அமைச்சரை முற்றுகையிட்டு அவருடைய உறவினர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ஏற்கனவே காலை தினம் சட்டமன்ற உறுப்பினரையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இன்னும் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் சரிந்து அதே பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மோகித் என்ற மாணவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனையில் கொண்டு வந்தனர். பெற்றோர்கள் இறந்த மாணவனை நீதி கிடைக்கவும் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதே போல மாவட்ட ஆட்சியர் மாணவனின் குடும்பத்தை சந்தித்து அந்த குடும்பத்திற்கு 1 கோடி நிதியும் அதே குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று சுமார் 8 மணி நேரத்துக்கும் மேலாக மாணவனின் உடலை வாங்காமல் மறுத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதனை தொடர்ந்து தற்போது அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து மாணவனின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறி பிணவரையில் உள்ள மாணவனை பார்த்துவிட்டு மாணவனின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தனர். பின்னர் உறவினர்கள் மற்றும் 10 பேர் அவர் உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நாம் சந்தித்து பேசலாம் என்று அமைச்சர் காரில் புறப்பட்டார். அங்கு இருந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் அமைச்சர் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பின சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் உயிரிழந்த மாணவனின் பிரேதத்தை வாங்க சொல்லி அவர்களின் உறவினர்களிடம் மாவட்ட கலெக்டர் மற்றும் அமைச்சர் நாசர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.